இங்க ஒரு சின்ன பையன் வயசு என்னவோ 10 தான் இருக்கும். ஆனா அவங்க அம்மா ஒருபடியா ஒரு வேலைக்கும் போகாம இவனை மட்டும் வீட்ல இருக்கிற 3 தங்கச்சியை பாத்துக்க சொல்லிட்டு ஜாலியா அவங்களும் ஊர் சுத்த கிளம்பிடுறாங்க. அதுவும் போறப்ப வரும்போது உங்களுக்கு நிறைய மீனும் சாப்பாடுலாம் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி பொய்யா சொல்லிட்டு வாயில ஒரு சிகரெட்டையும் வச்சுட்டு கிளம்புறாங்க. வீட்ல 3 சின்ன தங்கச்சிங்க இருக்காங்க. அவங்களுக்கு பால் கொடுக்கணும், பசிய போக்கணும்ன்ற எல்லா கடமையும் இந்த பையனுக்கு மட்டுமே தான் இருக்கு. அதுவும் இவங்க கிட்ட இருக்கிற ஒரு பழைய வண்டியை தள்ளிட்டு அப்படியே அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போய் அங்க இலவசமா கொடுக்கிற பால் வவுச்சரையும் மருந்தையும் அங்க இருந்து நர்ஸ் கிட்ட வாங்கிட்டு வரான். இந்த மாதிரி சமயத்துல ஒரு நாள் வீடெல்லாம் லாக் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பால் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி போறான். பாலும் வாங்கிட்டு வர வழியில அங்க மாட்டி வச்சிருந்த சாவியும் எப்படியும் மிஸ் ஆயிடுது. ஐயோ, உள்ள வேற 3 தங்கச்சிங்க இருக்காங்களே, என்ன ஆக போதோ தெரியலையே, சின்ன தங்கச்சி வேற பசில துடிப்பாளேன்னு சொல்லி இவன் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து அவனோட சின்ன தங்கச்சி வரவும், சீக்கிரமா வாயேன், இந்த கதவை தரையன், பாப்பா அழுதுட்டு இருக்கா, அப்படியே ஒரு பவுல் எடுத்துட்டு வந்து அந்த பக்கம் வையே, நான் இங்க பால் ஊத்துறேன், அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைக்கு கொடு அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்க தங்கச்சி ஒரு சின்ன கிண்ணத்தையும் எடுத்துட்டு வரா. இந்த பக்கம் இவன் பாட்டில இருந்து அப்படியே பாலையும் ஊத்துறான். ஆனா பால் கரெக்டா ஊத்தாதனால அந்த கிண்ணத்துல ரொப்பவும் மாட்டேங்குது, கீழே தான் அதிகமா வழிஞ்சு போகுது. தன்னோட தங்கச்சி எல்லாம் உள்ள மாட்டிக்கிட்டாங்களே, அது இல்லாம பெரிய தங்கச்சிங்க 2 பேர் பசியா இருப்பாங்களேன்னு சொல்லி கடைக்கு போனவன் அங்க போய் சும்மா இல்லாம அங்க இருக்கிற பிஸ்கெட்டும் திருடுறான். இத பார்த்து அந்த கடை ஓனர் பின்னாடி அவனை துரத்திட்டு வந்து போலீஸ்லயும் மாட்டி விட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன இவனும் அந்த போலீஸும் பொறுமையா இந்த பையன்கிட்ட ஏன்பா பசில எடுத்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஆரம்பத்துல அவன் அமைதியா தான் இருந்தா. ஆனா அவன் அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட எனக்கு எப்பவுமே பசிக்காது, எங்க வீட்டுல 3 தங்கச்சி இருக்காங்க, அதுல என்னோட 2 தங்கச்சி ரொம்ப பசியா இருப்பாங்களே தான் திருடினேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இந்த போலீஸ்க்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. என்னடா இது இவ்ளோ மெச்சூர்டா இந்த பையன் பேசுறானே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. மேலும் மேலும் இந்த பையன் கிட்ட அந்த போலீஸ் ஆபீசர் பேசும்போதுதான் தெரியுது, இந்த மாதிரி லாக்கு தொலைஞ்சிருச்சு, தங்கச்சிங்க 3 பேரும் உள்ள இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சு அவங்க வீட்டுக்கு நேரா போய் கதவை உடைச்சு அந்த குழந்தைங்களை எல்லாம் மீட் எடுக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா அந்த சின்ன குழந்தைக்கு ரொம்ப நாளாவே அவளோட டயாப்பர் எல்லாம் மாத்தாம அவளுக்கு பயங்கரமான ரேஷஸ் இருக்கு. முகத்துல இருந்து கை கால்ல இருந்து அந்த குழந்தைக்கு நிறைய இடத்துல வந்து ரேஷஸ் இருக்கு. இத பார்த்து இவங்க எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆறாங்க. அடுத்து இன்னும் 2 தங்கச்சிங்களும் ரொம்ப மோசமான நிலையில இருக்காங்க. பசிக்கு எதுவுமே சாப்பிடாம இருட்டுல தனித்தனியா அம்மா அப்பா இல்லாம இந்த 4 குழந்தைங்களும் இருக்கிறத பார்த்த போலீஸ் உடனே அவங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்க சொல்றாங்க. அவங்க அம்மா இன்னும் வீட்டுக்கு வரதுனால ஒரு போலீஸையும் வெளியே நிக்க வச்சுட்டு இவங்களும் கிளம்பிடுறாங்க. அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த குழந்தைங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து கடைசியில இந்த 4 குழந்தைங்களையும் ஒரு நல்ல குடும்பத்துக்கு தத்துவம் கொடுத்துடுறாங்க. அவங்க அம்மாவும் கடைசியா வந்த பிறகு என்னோட குழந்தை எங்க போச்சு, என்னோட குழந்தை எப்படி பண்ணீங்க, நான் வேலைக்கு போய் அவங்களுக்கு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுதான் வரேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப போய் சொல்றாங்க. இருந்தாலுமே இந்த அம்மாவோட நடவடிக்கை சரியில்லைன்னு நினைச்ச போலீஸும் என்ன தைரியம் இருந்தா இந்த மாதிரி 4 குழந்தைங்களோட வாழ்க்கையை நீ இப்படி சீரழிச்சிருப்ப அப்படின்னு சொல்லி அந்த லேடிய உடனே போலீஸ்லயும் அரெஸ்ட் பண்றாங்க. இத்தனை வருஷம் நரகத்துல இருந்த இந்த குழந்தைங்களுக்கு இப்பதான் ஒரு விடுவு காலமும் பிறந்திருக்குல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.